அனைவருக்கும் வணக்கம். 100 ஆண்டுகள் பாரம்பரியமும் வரலாறும் இந்திய தேசத்துக்கு சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊதுகுழலாக ஜால்ரா கட்சியாக மாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பற்றியும் புரட்சி தமிழர் 8 கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட ஐயா எடப்பாடியார் அவர்கள் குறித்தும் அவர்கள் ஒரு தவறான கருத்தை, ஒரு முன்னுதாரணத்தை இன்றைக்கு வெறுவாய்க்கு அவள் கிடைத்ததைப் போல அவர்கள் அந்த கருத்தை தவறாக சித்தரித்து கதைகள், கட்டுரைகள் எழுதி அதை விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை தமிழக மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை, தமிழகுலசாமி அம்மா அவர்கள் வளர்த்த இந்த இயக்கத்தை, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் பாதுகாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை 2 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கிற சாமானிய மக்களின், எளிய மக்களின், ஏழை மக்களின் இந்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த வரலாற்றுக்கு சொந்தமான மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊதுகுழலாக மட்டும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பணியாற்றுவதே தன்னுடைய கடமை என பணியாற்றி வருகிற செஞ்சோற்று கடனாக அவர் எந்த கடனை செலுத்துவதாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை அவர் அடமானம் வைத்து விட்டார் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. ஆகவே இன்றைக்கு அதற்கு கருத்து சொல்லுகிற விதமாக, பதில் சொல்லுகிற விதமாக 5 கட்சிகளுக்கு போய்விட்டு வந்தவர். அவரை போலவே செந்தில் பாலாஜியும் 5 கட்சிகளுக்கு போய்விட்டு வந்தவர். இப்படி பல கட்சிகளுக்கு போய்விட்டு வந்தவர்களுக்குத்தான் பெரிய பதவிகளை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கொடுத்திருப்பதற்கு ஒரு கருத்தை அவர் முன்னுதாரணமாக சொன்னதை வைத்துக்கொண்டு ஆங்காங்கே நீங்கள் செய்கிற போராட்டம் என்கிற வடிவிலே இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதே இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு பல அரிய சேவைகளை செய்து கல்வியிலே வளர்ச்சியை கொடுத்து நீர்நிலைகளுக்கு அணைகள் உள்ளிட்ட பல நீர் மேலாண்மைகளே பல வளர்ச்சிகளை கொடுத்து, அதே போன்று தொழிற்சாலைகளை உருவாக்கி, இப்படி கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி என்ற அனைத்திலும் மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றியிருக்கிற கர்ம வீரர், பெருந்தலைவர் என்று பாசத்தோடு அழைக்கப்படுகிற ஐயா காமராஜ் அவர்களை பற்றி திருச்சி சிவா, RS பாரதி உள்ளிட்ட திமுக தலைவர்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் விமர்சித்து எளிமையின் அடையாளமாக இருந்த கர்ம வீரரை ஏசி இல்லாமல் உறங்கியது இல்லை என்று கருணாநிதி சொன்னார் என்கிற ஒரு கருத்தை சொல்லுகிற போது அன்றைக்கு மௌன விரதம் இருந்த, வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இன்றைக்கு சில சுயநல சிந்தனைவாதிகள் இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களை ஆங்காங்கே நீங்கள் போராட்டம் என்கிற வடிவிலே அவர் மீது நீங்கள் அவதூறுகளை பரப்புவதும், அவர் மீது நீங்கள் உங்களுடைய கடும் கோபம் என்கிற பெயரிலே ஒரு அருவருக்கத்தக்க செயல்களை செய்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக சாமானிய தொண்டனான எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அது வேதனை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே இதை ஆளுகிற அரசு வேடிக்கை பார்ப்பது நமக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனாலும் மீண்டும் சொல்லுகிறோம், புரட்சி பாரதத்திலே கொடி பிடித்து வளர்ந்தவர், புதிய தமிழகத்திலே கொடிகாத்தவராக இருந்தவர், விடுதலை சிறுத்தைகளிலே கொள்கை மறவராக இருந்தவர், பகுஜன் சமாஜ் கட்சியிலே பாதுகாவலராக இருந்தவர், பகுஜன் கட்சியிலே கட்சியின் நிறுவனராக இருந்தவர், இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராகி இன்றைக்கு அவர் கருத்து சொல்கிறேன் என்ற அடிப்படையிலே சட்டசபையிலும் கூட அவர் தொடர்ந்து இதுபோன்று
பிறரை அவமதித்து பேசுவதும், பிறரை தரந்தாழ்ந்து பேசுவதும், இந்த தாய் தமிழ்நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்களையும், புரட்சித் தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அவர் அவதூறாக பேசியதை சட்டசபை குறிப்புகளிலே இருக்கிறது. அதையெல்லாம் பொறுத்து கொண்டு உண்மையான விசுவாச அதிமுக தொண்டர்கள் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? ஆகவே எத்தனையோ மிக மிக மரபுக்கு மீறிய சொற்களை பயன்படுத்தி அவதூறான செய்திகளை, ஆதாரமில்லாத செய்திகளை, இட்டுக்கட்ட செய்திகளை சட்டசபையிலே மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆக அதைவிட ஒன்றும் நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு கருத்து சொல்வதற்கு மாற்று கருத்து சொல்லலாம். ஆனால் அவருடைய உருவ பொம்மை எரிப்பதெல்லாம் வரம்பு மீறிய செயலாக தொண்டர்களுக்கு வேதனை அளிப்பதாக இருக்கிறது. ஆகவே இதை எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். இதோடு நீங்கள் இதை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்வதையும், மக்களுக்கான பணிகளை செய்வதிலும், மக்களுக்கான திட்டங்களை பெற்றுத் தருவதிலும், இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் எல்லா மாநகராட்சிகளிலும் தனியார் ஒப்பந்தத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து நீங்கள் போராடலாம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள், இளைஞர்கள் கல்வி கடன் ரத்து, வேலைவாய்ப்பை தரவில்லை என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் நிவாரணம் கிடைக்கவில்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் போராடி கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு குரல் கொடுத்தது உண்டா? அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் போராட்ட களத்தில் இறங்கியது உண்டா? போராட்டம் நடத்தியது உண்டா? இன்றைக்கு நீங்கள் காங்கிரஸ் கட்சியை அடமானம் வைத்த காரணத்தினால்தான் முன்னாள் தலைவர் KS அழகிரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற அவர் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய சுயநலனுக்காக காங்கிரஸ் பேர் இயக்கத்தை இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய காலடியிலே நீங்கள் அடமானம் வைத்திருப்பதை எந்த உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற நிதர்சனமான உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர், 8 கோடி தமிழர்களுடைய காவல் தெய்வமாக இருக்கிற தாய் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் ஒரு மாபெரும் வெற்றி பயணமாக அவர் இந்த தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பொறுக்க முடியாதவர்கள் எல்லாம் இதுபோன்ற சில்லறைத்தனமான அரசியலை செய்வதை விட்டுவிட்டு நாகரிகமான மக்கள் சேவையை முன்னிறுத்தி நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று கேட்டு எச்சரிக்கை விடுத்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.